வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது பாலும் பலவும் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா சாய்னா பிளே ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஏஜ் கேப் ரொமான்ஸை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது 33 வயசு இருக்கக்கூடிய பொண்ணுக்கும் 23 வயசு இருக்கக்கூடிய பையனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய கல்யாணம் அப்படின்ற தீமில் தான் போகும். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீரா ஜாஸ்மின் தனக்கு பிடிச்ச வேலையில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு அடிபட்டுரும். அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற சூழல்னால இவங்களோட இளமை காலம் முழுக்கவே அதிலே கழிச்சாங்க. அண்ட் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஸ்டேட்டில் பல வருஷங்களுக்கு அப்புறமாட்டு ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு பேங்க் ஜாபில். அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கதை. இவருக்கு வீட்டில் பெரிய லெவலில் சப்போர்ட் அப்படின்றது எப்போவுமே இருக்கவே இருக்காது. இவருக்கு படிப்புலாம் பெருசாக வரவே இல்லை. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு கேட்பார், தரமாட்டாங்க. ஒரு பணக்கார பொண்ணோ இல்லை வேலைக்கு போகிற பொண்ணையோ பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது மூலமாக இவர் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். அந்த டைமில் தான் இவருக்கு மீரா ஜாஸ்மினோட அறிமுகம் ஃபேஸ்புக் வழியாக கிடைக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்காமையே சேட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த மேரேஜ் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒன்றா வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இப்படி ஏஜ் டிஃப்ரென்ஸோட கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களோட கல்யாண வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இல்லை சொசைட்டி இவங்களை எப்படி பார்க்குது, அதை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ப்ராக்ரெசிவான விஷயங்களை பேசுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒன்றுமே இல்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதில் அந்த காமெடி அப்படின்றதும் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் ரொமான்ஸ் அப்படின்றதும் சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னே சொல்லலாம். அதிலேயே பெரிய லெவலில் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது இவங்க கிரியேட் பண்ணவே இல்லை. அதனாலே ரொம்ப நார்மலாக தான் போச்சு. சொல்லப்போனால் இந்த கதை தொடங்கின விதம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேரோட லைஃபையும் ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ஏதோ வித்தியாசமான உலகத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது உண்மைக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய காட்சிகளை இவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக எழுதியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப நாள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்காமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது கூட படங்களில் வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முதல் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நாள்லேயே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது இல்லை. ஆல்சோ ரெண்டு பேரோட ஏஜ் டிஃப்ரென்ஸை பற்றி கூட இவங்க பேசிக்கிட்டதே இல்லை அப்படின்றதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. உண்மைக்கு நெருக்கமாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கலாம். அதுவும் சரியாக பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3/5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. பார்க்குறதும் பார்க்காதும் உங்கள் விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.